ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பராகிட்டு சின்ன குழந்தைகள்லாம் சாப்பிட்ற மாதிரி மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சின்ன குழந்தைகள்லாம் மஷ்ரூம் எடுத்து தனியாக வச்சுருவாங்கங்க, சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி பண்ணி கொடுத்து பாருங்கள், சூப்பராக சாப்பிடுவாங்க. தேங்காய் வந்து ஒரு 4 ஸ்பூன் குக்கரில் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டை, கிராம்பு, லவங்கம், சோம்பு, நட்சத்திரப்பூ, அப்புறமா வந்து பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டிருக்கேன். 2 வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன், தக்காளி ஒரு 3 தக்காளி போட்டிருக்கேன். புதினா தழை, மல்லித்தழை எல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்தாச்சு. 1 ஸ்பூன் வரமல்லித்தூள், 2 ஸ்பூன் வரமிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம அரிசி 4 கிளாஸ் அரிசிங்க. இந்த மாதிரி மஷ்ரூம் பிரியாணி பண்ணி பாருங்கள். யாருமே வேஸ்ட் பண்ண மாட்டாங்க, விரும்பி சாப்பிட்ருவாங்க. மஷ்ரூம் வந்து பொடிசாக கட் பண்ணி போடணுங்க. பொடிசாட்டு அதுவும் லாஸ்ட்டில் போட்டு நம்ம வதக்கணும், ஃபஸ்ட்டே போடக்கூடாது. ஃபஸ்ட்டு போட்டேன்னா நல்லா குழஞ்சி சாப்பிட்டா போயிடும். இந்த மாதிரி வதக்கி எடுத்துகிட்டு 4 டம்ளர் அரிசிக்கு 8 டம்ளர் தண்ணி ஊற்றி 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நார்மல் அரிசியில் தான் பண்ணியிருக்கேன். சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி ரெடிங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாய்.